சிஸ்டர் உண்மையிலே அருமையா பேச நல்ல ஒரு அரங்கனை கரவழித்தாங்க. நேரத்தின் அருமை கருதி நம்ம ஒரு 2 நிமிஷம் அண்ணன், நீங்க மேடையில ஏறினாலே மைக்குக்கு ஒரு பயம் வந்துரும். லியோவாக கர்ஜித்த சிங்கம் இப்போது த கோட்டாக தமிழகத்தின் கோட்டையை நோக்கி பாய்கிறார். திரையில் அவர் சொன்னது வெறும் பஞ்ச் வசனம் அல்ல, இன்று அவர் அரசியலில் வைப்பதுதான் வெற்றி லட்சியம். தமிழகத்தின் அரசியல் திசையை மாற்றப் போகும் 234 தொகுதிகளில் முதல் புள்ளி பெரம்பூரில் வைக்கப்பட்டது. இன்று இரண்டாவது பிரம்மாண்ட புரட்சி புள்ளி நமது வில்லிவாக்கம் மண்ணில் பதிக்கப்படுகிறது. மாற்றத்தை நோக்கி புறப்பட்டிருக்கும் இந்த சத்தம் சாதாரண சத்தம் அல்ல, விசில் சத்தம். நம்முடைய தாய்மார்கள் தினமும் காலைகளை தூங்குவது குக்கர் விசில் சத்தத்தில் தான். நாடை சுத்தப்படுத்துவதும் தூய்மை தேவதைகளின் விசில் சத்தத்தில் தான். ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் பாத்திருக்கீங்களா? விசிலோட தான் இருப்பாரு. எதுக்கு? டிசிப்ளினுக்கு. அதே போல இங்க நமது பிடி மாஸ்டராக ஒரு ட்ரெயின் புறப்படணும்னா கார்டு வந்து விசில் கொடுத்தாதான் ட்ரெயின் புறப்படும். ஆமாவா இல்லையா? அதே போல மேடையில் இருக்கும் பேர் ஆளுமைகள் இந்த விசிலை ஊதி நமது நிகழ்ச்சியை துவக்க வைக்க வேண்டுமாறு நமது தளபதியின் சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுக்க வில்லிவாக்கம் தொகுதியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக உங்கள் வீட்டு பிள்ளையாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் பிரியலதா எனும் நான் இன்று உங்கள் அனைவரையும் வரவேற்புரைவாக காத்திருக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. பேராளுமைகளுக்கு மிகவும் நன்றி. 30 ஆண்டு கால காத்திருப்பு, 30 ஆண்டு காலம், ஒன்றல்ல இரண்டல்ல, 30 ஆண்டு கால காத்திருப்பு இன்று முடிவுக்கு வரப்போகும் ஒரு சரித்திர தீர்ப்பு. 1992 தன் முதல் படமான நாளைய தீர்ப்புக்காக மேடை ஏறிய அந்த இளைய தளபதி இன்று தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகும் நாளைய கோட்டையின் அதிபதியாய் நிற்கிறார். புவே உனக்காக என்று அன்று தமிழக மக்களின் மனதை வென்றவர் இன்று தமிழகமே நமக்காக என்று தமிழகத்தின் விடியலாய் வந்திருக்கிறார். வெறும் காதலுக்கு மரியாதை செய்தவர் அல்ல அவர், இந்த மண்ணின் மக்களுக்கு மரியாதை செய்ய வந்திருக்கும் மகா மனிதன். திருமலையாக உயர்ந்தவர், துப்பாக்கியாக தீய சக்திகளை நோக்கி பாய போகிறவர். திரையில் அவர் காட்டியது மெர்சல் அல்ல, இனி அரசியலில் அவர் நடத்த போகும் சர்க்கார் தான் பொற்காலம். அன்று மாஸ்டராக பாடம் சொன்னவர் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் லீடராக களம் காண்கிறார். லியோவாக கர்ஜித்த சிங்கம் இப்போது த கோட்டாக தமிழகத்தின் கோட்டையை நோக்கி பாய்கிறார். திரையில் அவர் சொன்னது வெறும் பஞ்ச் வசனம் அல்ல, இன்று அவர் அரசியலில் வைப்பதுதான் வெற்றி லட்சியம். அப்படிப்பட்ட எங்கள் உயிர் தளபதி ஜனநாயகன் விஜய் அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். வெயிட் பண்ணுங்க, இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் மே மாசத்துல இருக்கு. அடுத்து திரும்பவும் நான் சொல்றேன், இவரை குறிப்பிட்டு சொல்லணும், தலைவரை சொன்னா அடுத்து நான் யார சொல்ல போறேன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். களத்தில் நின்றால் சிங்கம், காரியத்தில் இறங்கினால் வேங்கை, சாதாரண தொண்டனையும் சரித்திர நாயகனாக மாற்றும் வல்லமை கொண்டவர். தலைமைக்கு விசுவாசமாகவும் தொண்டர்களுக்கு பலமாகவும் விளங்கும் நம் இயக்கத்தின் செயல் புயல். வில்லிவாக்கம் மண்ணை அதிர வைக்க நம் வெற்றியை நோக்கி வழி நடத்த வந்தவர். நமது இயக்கத்தின் கூகுள் மேப். தளபதி எங்கே இருக்கிறாரோ அங்கே நிழலாக நிற்கும் நம் அன்பிற்குரிய அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களை வரவேற்கிறோம்.
அண்ணே, நீங்க தளபதி கூடவே இருக்கிறதுனால எல்லாருக்குமே கொஞ்சம் சின்ன பொறாமை இருக்கு உங்க மேல. தளபதி ஆக்ஷன்னா நீங்க தான் ரியாக்ஷன். தளபதியோட நிழல் நீங்க, எங்களுக்கெல்லாம் நிஜம் நீங்கள். இயக்கத்தோட அத்தனை வேலைகளையும் பிஸியா பார்த்துக்கிட்டு தம்பிகளுக்காக எப்பவும் ஈஸியா கிடைக்கிற நம்ம புசி ஆனந்தனை வணங்கி வில்லிவாக்கம் மண்ணின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த பேரு, அந்த பேரை கேட்டாலே வீரம் சும்மா பிச்சுக்கிட்டு போகும். அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திர சொல்லு. அர்ஜுனா, இந்த பேரை கேட்டாலே போர்க்களம் மட்டுமல்ல தேர்தல் களமும் அதிரும். மகாபாரத பெருநெருப்பில் எதிரிகளின் வியூகத்தை ஒரு நொடியில் சுருட்டிய அந்த சுடர், குறி தவறாத காண்டீபம் ஏந்தி வெற்றியை தவிர வேற எதுவும் பார்க்காத அந்த பார்த்தன் இன்று அதே வீரம், அதே வேகம், வில்லி வாக்கத்தில் என்ற பெயரிலேயே வில்லேந்திய பிறந்த வீரனாக நம் தளபதியின் கட்டளையை சிரமேற்கொண்டு களத்தில் விஸ்வரூபம் எடுக்க வந்திருக்கும் வெற்றி கனியை தட்டி பறிக்கும் நம் நவீன காலத்து அர்ஜுனா திரு ஆதவ் அர்ஜுனன் அவர்களை வணங்கி வில்லிவாக்கமே அதிர வெற்றி முரசு கொட்ட வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தவரை பத்தி பேசுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அரசியல் கடலில் அரை நூற்றாண்டு காலமாய் அசைக்க முடியாத கலங்கரை விளக்கம். இன்று ஒரு மகத்தான திருநாள். அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஐயாவோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாள். கோடிக்கணக்கான மக்களின் இதய தெய்வமாக வாழும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள். அம்மா அவர்களின் பிறந்த நாளில் அம்மாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக 50 ஆண்டு கால அரசியல் புயல்களை கடந்து வந்த விசுவாசத்தின் அடையாளம் நீங்கள். அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் என்பது சாதாரணமானது அல்ல. 50 ஆண்டு கால புயல்களை சந்தித்த உங்கள் குரல் இன்று இந்த வில்லிவாக்கத்தில் 2.60 லட்சம் மக்களின் குரலாக எதிரொலிக்கட்டும். இன்று இந்த வில்லிவாக்கம் மண்ணில் இருக்கும் 2,60,000 வாக்காளர்கள், குறிப்பாக 1,31,000 பெண் வாக்காளர்களும் அம்மாவின் அந்த வீரமிக்க ஆளுமையை உங்களிடம் காண கிடைத்திருக்கிறார்கள். அம்மாவின் வழியில் மக்களின் சேவையை மகேசன் சேவை என புறப்பட்டு இருக்கும் நமது தமிழக வெற்றி கழகத்தின் இந்த போர்க்களத்திற்கு வழிகாட்ட வந்திருக்கும் அரசியல் பீஷ்மரே, கோட்டைக்கு வழிகாட்டும் செங்கோட்டையாய் விளங்கும் பெருமதிப்பிற்குரிய திரு K.A. செங்கோட்டையன் அண்ணன் அவர்களை அம்மாவின் நினைவை போற்றி எழுச்சியுடன் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். அடுத்ததாக JCD வில்லிவாக்கம் மண்ணின் வெற்றி மைந்தன். இந்த தொகுதியின் ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு வீடும் நன்கு அறிந்த ஒரு மக்கள் தலைவர் ஐயா. இந்த வில்லிவாக்கம் தொகுதி உங்களை 2 முறை சட்டமன்றத்திற்கு அனுப்பி இருக்கிறது. 1980 ஒரு முறை, 2011 ஒரு முறை என இந்த மண்ணின் மைந்தனாக நீங்கள் செய்த சாதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. மாபெரும் ஆளுமை அம்மா அவர்களின் நம்பிக்கையை பெற்றவர். இப்பொழுது நமது தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி சக்கரத்தை சுழற்ற நம் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த வந்திருக்கும் அந்த அரசியல் அனுபவ பாடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து சென்னை அரசியல் வரைபடத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சரித்திரம். ஐயா, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது சட்டம் பேசினீர்கள், மாவட்ட செயலாளராக இருந்த போது வியூகம் வகுத்தீர்கள். ஆனால் இன்று நம் தளபதியின் தளபதியாக ஒரு புதிய அரசியல் புரட்சி படைக்கு வந்திருக்கிறீர்கள். அரை நூற்றாண்டு கால அனுபவம், வட சென்னையே அதிரும் ஆளுமை, தேர்தல் களம் என்பது உங்களுக்கு தண்ணீர் குடிப்பது போல. இதோ உங்கள் வில்லிவாக்கத்தின் செயல் வீரர்களும் தொண்டர்களும் உங்கள் அனுபவ பாடத்தை கேட்க காத்திருக்கிறோம். தலைவன் வழியில் தளபதியின் ஆசியோடு இந்த தமிழக வெற்றி கழகத்தை அரியணையில் ஏற்று வந்திருக்கும் தேர்தல் வியூக வல்லர் திரு VS பாபு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றவங்களுக்கு மைக்கு கிடைச்சா பேசுவாங்க, ஆனா உங்களுக்கு மவுஸ் கிடைச்சா எதிரிக்கும் காய்ச்சல் வந்துடும்.
சோசியல் மீடியால நம்ம தளபதியோட கொள்கைகளை பீரங்கி மாதிரி கொண்டு சேர்ப்பதில் நீங்கள் ஒரு மாஸ்டர் மைண்ட். அரசியல்ல எத்தனையோ நிர்மல் இருக்கலாம், ஆனால் நம் தளபதிக்கு கிடைத்த ஒரே ரியல் டைமண்ட் சிடிஆர் நிர்மல்குமார் நீங்கள் தான். அடுத்ததாக தமிழகத்திற்கு மைக் பிடிக்கும் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் அவர். வார்த்தைகளாலேயே கோட்டையையும் எதிரிகளையும் அதிர வைக்கும் கொள்கை முழக்கம் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களையும் வரவேற்கிறோம். சிஸ்டர் உண்மையிலே அருமையா பேச நல்ல ஒரு அரங்கன் நிறைய கரவழித்தாங்க. நேரத்தின் அருமை கருதி நம்ம ஒரு 2 நிமிஷம் அண்ணன், நீங்க மேடையில ஏறினாலே மைக்குக்கு ஒரு பயம் வந்துரும். இன்னைக்கு நம்மள வச்சு செய்ய போறாரோன்னு மைக்குக்கே பயம் வந்துரும். ஏன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் டிக்ஷனரியில தேடினா கிடைக்காது, நம்ம தளபதி டிக்ஷனரியில மட்டும்தான் கிடைக்கும். வார்த்தைகளாலேயே வசனம் எழுதுபவர், நம் தளபதிகளை கொள்கைகளை ஊர் ஊராக கொண்டு போய் சேர்க்கின்றவர். அண்ணன், இன்னைக்கு வில்லிவாக்கத்துல ஒரு மைக் இருக்கு, ஆனா உங்ககிட்ட இருந்து வரது மைக் செட் இல்ல, ஒரு ஃபைட் செட். தன்னுடைய அனல் பறக்கும் பேச்சால் இளைஞர்களை தட்டி எழுப்ப வந்திருக்கும் திரு ராஜ்மோகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த மேடையை சிறப்பித்துக் கொண்டு நேரமின்மையின் காரணத்தினால் இந்த மேடையை சிறப்பித்துக் கொண்டு இருக்கும் அகில இந்திய மற்றும் மாநில தலைவர்களுக்கு மத்தியிலே இந்த இயக்கத்தின் உண்மையான இரத்த நாளங்கள் களத்தில் நின்று கொடிபிடிக்கும் நம்மை போன்ற தொண்டர்கள் தோழர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து